Hi, I'm Sindhura Devi, Star Director of Vestige. என்னுடைய அப்ளைன் சுஜித் பிரதர் ஸ்டார் டைரக்டர் அண்ட் சரத் பிரதர் டைமண்ட் டைரக்டர், ஜெயப்ரியா சிஸ்டர் யூசிடி அண்ட் கிரீஷ் பிரதர் யூசிடி அண்ட் சரவணன் பிரதர் டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். நான் இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி 1.5 years ஆகுது. நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்டிவ் இன்கமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் ஸ்டே பண்ணி இருக்கிறது திருப்பூர். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ திருப்பூரில் இருக்கும் போது 12 hours இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ். காலையில் 7:30 போனோம் அப்படின்னா சாயந்தரம் 7:30 8 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரதுக்கு. ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சிச்சு. வெஸ்டேஜோடைய எல்டிபி பார்த்த உடனே நான் டிசைட் பண்ணேன், நம்மளுடைய லைஃப் வந்து வெஸ்டேஜ் மூலிமா மட்டும்தான் மாறப்போகுது. ஏன்னா இங்கே வந்து நம்ம அமௌண்ட் போட போகிறது கிடையாது, பணத்தை போட்டு புலம்ப போகிறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்க போகிறோம், அது மூலிமா நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த பிஸ்னஸை எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மந்த் என்னுடைய இன்கம் வந்து 28 ரூபாய். அப்போ வந்து நான் நிறைய ட்ரீம் சார்ட் போட்டேன். நான் ஃபஸ்ட்டு லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய ட்ரீம் சார்ட் போட்டேன். அந்த ட்ரீம் சார்ட்டுக்கு ஏற்றபடி நான் ஒர்க்கும் பண்ணேன். என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் வெஸ்டேஜில் 34,000. நான் பர் மந்த் வந்து நியர்லி 20,000 எபோவ் இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன். நமக்கான ரெகனைசேஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா யாருமே நமக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட்டோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் வெஸ்டேஜில் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வச்சாங்க. சரவணன் சார் டீம் சார்பாகவும் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி சைட் மூலியமாகவும் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க. ரொம்பவே அது வந்து நல்ல விஷயமாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு பெரிய ரெகனைசேஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து லேண்ட் அப்படிங்கிறது வாங்கினேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்டோடைய சேலரி வச்சு ஒருத்தவங்களுடைய சேலரி வச்சு ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த டைமில் நான் இன்கம் ஏர்ன் பண்ண உடனே தான் நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறது வாங்கினோம். அப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஃபினான்ஷியலாக என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒர்க் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நான் கோல்டு டைரக்டர் அப்படிங்கிறது ரீச் பண்ணேன். தாய்லாந்து ட்ரிப் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த தாய்லாந்து ட்ரிப்புக்குமே எலிஜிபிளான நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்து வர எல்லாத்துக்குமே ஃபாரின் ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் நான் 5 நாள் வந்து ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கு எலிஜிபிள் ஆகிருக்குங்கும் போது எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பிஸ்னஸை நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஸ்டார் டைரக்டர் லெவலும் ரீச் பண்ணினேன். ஸோ ஸ்டார் டைரக்டர் லெவல் ரீச் பண்ணும் போது நமக்கு கார் ஃபண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த கார் ஃபண்ட் மூலிமா தான் நான் கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி வெஸ்டேஜ் மூலிமா தான் நான் கிரவுன் டைரக்டர் ரீச் பண்ணி ஹவுஸ் ஃபண்ட் மூலிமா தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய ஃபுல் எஃபோர்ட் போடுவேன். இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து சரவணன் சாரோடைய மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் மட்டும்தான். அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாலே போதும், நம்ம அடுத்தடுத்த லெவலுங்கிறது மூவ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரத்துக்குள்ளே என்னுடைய சேலரிங்கிறது 1 lakh இருக்கும். அதுக்கான எஃபோர்ட் வந்து நான் போட்டு ஒர்க் பண்ணுவேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அப்ளைன்ஸ், என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. விஷுவல் தேங்க்யூ ஸோ மச்.